Hello students, welcome to Hiba Max 12 Standard Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 5 Example Sums, Exam 30. Find the equation of tangent and normal to the ellipse x square plus 4y square is equal to 32 when theta is equal to pi by 4. Ellipse ஒரு equation ஒன்று கொடுத்துட்டு angle கொடுத்துருக்காங்க, theta கொடுத்துட்டு tangent நார்மலும் கண்டுபிடிக்கணுமா. புக்கில் வந்து ரெண்டு மெத்தட் சொல்லியிருப்பாங்க, எலிட்டர் அப்படின்ட்டு இன்னொன்றும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எது ஈஸியாக இருக்கோ அதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எலிப்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32 அண்ட் தீட்டா வந்து 5/4. ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு ஏ என்ன பி என்ன கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. நமக்கு எப்போவுமே ஈக்குவல் டு 1 வரணும். ஸோ டிவைடட் பை 32 பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 32 4y square by 32 is equal to 32 by 32. Cancel பண்ணா 1. 4 table 32 8 times இது அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ஈக்குவேஷன் எப்படி மாறும், x square by 32 plus y square by 8 equal to 1. இப்போ தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ரீச் ஆயிருக்கும். இப்போ a ஸ்கொயரோட வேல்யூ 32. அப்போ a ஓட வேல்யூ root of 32. 32 எப்படி பிரிச்சலானா 16 2s are 32. 16 ஓட ஸ்கொயர் ரூட் 4, அப்போ 4 root 2 வரும். இது a ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் b ஸ்கொயர் is equal to 8 which is equal to b is equal to root of 8. root 8 எப்படி வரலாம் 4 into 2 root 4 வேல்யூ 2 அப்புறம் root 2 ஒன்று இருக்குது. இது b ஓட வேல்யூ. ஸோ a b தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். தீட்டா வேல்யூ ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ நான் எலிட்டர் மெத்தட் எடுத்துக்கிறேன், அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது இல்லையா. அட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 4. ஃபஸ்ட்டு நான் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஏ காஸ் தீட்டா கமா பி சைன் தீட்டா. இல்லை ஏ வேல்யூ என்னது 4 root 2 காஸ் தீட்டா வேல்யூ பை பை 4 கமா பி வேல்யூ 2 root 2 சைன் பை பை 4. பை பை 4ன்றது 45 டிகிரி. அப்போ 4 root 2 cos 45 degree value 1 by root 2. கரெக்டாக ஆக்கமா 2 root 2 sin 45 degree value 1 by root 2 தான். அப்போ root 2 root 2 root 2 root 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நம்மளோட பாயிண்ட் 4,2 மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட் தெரியும், ஒரு தீட்டா தெரியும். டேஞ்சன்டோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கலாமா. ஈக்குவேஷன் ஆஃப் tangent in Cartesian form. X into x1 by a square plus y into y1 by b square is equal to 1. And நமக்கு பாயிண்ட் இப்போ இருக்கு 4,2. பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் போதும். x1 இடத்துல 4 y1 இடத்துல 2. அப்போ 4 into x divided by a square வேல்யூ தெரியும் 32 plus y into y1 வந்து 2 into y by b square. b square ஓட வேல்யூ 8 இல்லையா, b square வேல்யூ 8 is equal to 1. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 4 1s are 4 8. இப்போ செகண்ட் டேர்மில் எதுவுமே கேன்சல் பண்ண வேண்டாம், ஏன்னா இங்கேயும் 8 இங்கேயும் 8 வரும். அப்போ x by 8 plus 2y by 8 equal to 1 இருக்கும். இது கேன்சல் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஏன் சொல்கிறேன்னா இது ரெண்டும் இப்போ ஈக்குவலாக இருக்குது, டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ x plus 2y by 8 equal to 1. x plus 2y is equal to 8. இப்போ 8 இந்த சைடு கொண்டு வந்தால் x plus 2y minus 8 equal to 0. இது வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் நார்மல் கண்டுபிடிப்போம். டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் என்ன, x plus 2y minus 8 equal to 0ன்னு இருந்ததா. இப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் என்னன்னு பார்க்கலாம். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 1 divided by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y minus 1/2. இதை வச்சுட்டு ஸ்லோப் ஆஃப் நார்மல் கண்டுபிடிச்சிடலாமா. ஸ்லோப் ஆஃப் நார்மல் என்னதுன்னா இதோட பெர்பெண்டிகுலர் ஃபார்ம். அப்போ minus 1/2ன்றது 2ன்னு மாறிடும். டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் வந்துடும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அட் 4,2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சேம் 1 பாயிண்ட் 1 ஸ்லோப் ஃபார்முலா வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். y minus y1 is equal to m into x minus x1. y minus 2 is equal to m ஓட value 2 x minus 4. y minus 2 is equal to 2 inside multiple பண்ணுங்க 2 into x minus
2 4s are 8. இப்போ இது எல்லாம் ஆன்சர் கொண்டு போலாமா? அப்ப 2x minus y plus 2 minus 8 இங்கே தான் இருக்கு, அது அப்படியே இருக்கும், equal to 0. அடுத்த லைன் 2x minus y minus 6 is equal to 0. இதுதான் equation of normal. புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா y வந்து பாசிட்டிவா வச்சுட்டு அதுவும் எழுதிடுறேன். இது வந்து x வந்து பாசிட்டிவா வச்சு வரும். புக்ல எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த லைனுக்கு அப்புறம் y minus 2 plus is equal to 2x minus 8 இருக்கா, இதெல்லாம் ஆன்சர் கொண்டு வந்துருவாங்க. அப்போ y minus 2x minus 2 plus 8 equal to 0. இப்போ y minus 2x plus 6 equal to 0ன்னு புக்கில் இருக்கும். இது புக்கோட ஆன்சர். இது வந்து x ஃபஸ்ட்டு வச்சுட்டு நான் எழுதிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை செலக்ட் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 5.31 இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க. A semi-elliptical archway over a one-way road has a height of 3 meters and width of 12 meters அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ டயக்ராம் கண்டிப்பா இதுக்கு வரையணும். ஒரு semi-elliptical arch இருக்கு. இந்த ஆர்ச்சோட ஹைட் வந்து எவ்வளோ சொல்றாங்கன்னா 3 meters. சரிங்களா? 3 meters. width வந்து 12. அப்போ இதுல 6 இங்க 6 அப்படிதானே நம்ம எடுத்துப்போம். இது 0ன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த பாயிண்ட் 0,3, இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் 6,0, இது -6,0. ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ட்ரக் ஹாஸ் அ width of 3 meter. ட்ரக்கோட width 3. அப்போ இங்க 1.5, இங்க 1.5 ஒரு ட்ரக் இருக்கு. அண்ட் ஹைட் 2.7. 2.7 3க்கு கொஞ்சம் முன்னாடி இல்லையா, 3க்கு கொஞ்சம் முன்னாடி இங்க வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 1.5, இந்த டிஸ்டன்ஸ் 1.5, இது 2.7, இதுவும் 2.7. will the truck clear the opening of the archway அப்படின்னு என்ன இப்போ இதுக்குள்ள போயிடுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம், பாயிண்ட் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இது வந்து ஓப்பன் டவுன்வர்ட். இப்போ டயக்ராம்ல இருந்து ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்னன்னு கெட் பண்ணிடலாம். ஏ வேல்யூ 6, பி வேல்யூ 3. சரியா? இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம். ஃப்ரம் த டயக்ராம் ஏவோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 3. இப்போ நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 36 பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா ட்ரக் வந்து அந்த ஆர்ச்சுக்குள்ள போயிடுமா, இதை கிராஸ் பண்ணிடுமான்ட்டு. இப்போ நமக்கு டோட்டல் விட்த் வந்து 6, ஆனா ட்ரக்கோட விட்த் 3 தான். அப்போ கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கும். ஆனா ஹைட் இடிக்குமான்னு பார்க்கணும். ஹைட் வந்து ஆர்ச்சோடது 3, ட்ரக்கோடது 2.7 இல்லைங்களா? ஹைட் வந்து 2.7. அப்போ இதை விட இது கம்மி தான். நம்ம வந்து ஒரு வாட்டி செக் பண்ணும். ட்ரக்கோட ஹைட்டு எது வரைக்கும் வந்தா இதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய் கண்டுபிடிக்கணும், நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ட்ரக்கோட வேல்யூஸ் எழுதலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5. ஏன்னா 3 இந்த சைடு 1.5, இந்த சைடு 1.5. 1.5 மீட்டர் ஃப்ரம் சென்டர். இப்போ ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட் கண்டுபிடிக்கணும்னா ஒய்யோட வேல்யூவோட பாசிபிள் என்ன, ஒய்யோட பாசிபிள் வேல்யூஸ் என்ன. ஆல்ரெடி ட்ரக்குக்கு 2.7 கொடுத்துட்டாங்க, பட் நம்ம வந்து மேக்ஸிமம் எது வரைக்கும் எடுக்கலான்ற மாதிரி நம்ம செக் பண்ணோம். இப்போ எக்ஸுக்கு 1.5. 1.5 நான் எப்படி எழுதுறேன்னா 3/2. 3/2 டிவைட் பண்ணாலும் எனக்கு 1.5 தான் கிடைக்கும். ஸோ நம்ம அப்படி எழுதலாம், ஈஸியாக இருக்கும். 3/2 ஸ்கொயர் டிவைடட் பை 36 plus y square by 9 is equal to 1. அப்போ 9/4 into 1/36 plus y square by 9 equal to 1. 9 table 9 4s are. அப்போ 1/16 plus y square by 9 equal to 1. இப்போ 1/16 அந்த சைடு போயிடலாம். y square by 9 is equal to 1 minus 1/16. y square by 9 is equal to 16 ones are 16. 16 minus 1 15/16. next line la y square is equal to 9 மேல கொண்டு போயிடலாம். 9 into 15/16. இப்போ ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு வரலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 into 15/16. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3 வெளியே வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 4 வெளியே வந்துடும். இப்போ ரூட் 15 பிரிக்கணும்.
ரூட் 15 வந்து 5 3s ஆர் ஸோ ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்ஸ் தான். அப்போ ரூட் ஆஃப் 15 5 into 3ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுத்தோட ஸ்கொயர் ரூட்டும் நமக்கு தெரியும். இதை மட்டும் டிவைட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலே போதும். ரூட் 15ஓட வேல்யூ 3.87 கிடைக்குது. அண்ட் 3/4 டிவைட் பண்ணும்போது 0.75 இல்லையா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 2.9025 வரும். நமக்கு 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் போதும். ட்ரக்கோட ஹைட் வந்து 2.9 வரைக்கும் இருந்தால் கூட அந்த பாத்வேவை அது வந்து கிராஸ் பண்ணி போயிடும். பட் நம்மளோட ட்ரக்கு தான் வெறும் 2.7 மீட்டர்ஸ் தானே, அப்போ ஈஸியாக அது கடந்து போயிடும். அது ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். சின்ஸ் த ட்ரக் ஹைட் இஸ் 2.7 மீட்டர் த ட்ரக் வில் கிளியர் த ஆர்ச்வே. ஏன்னா நமக்கு 2.9 வரைக்கும் வரலாம், நமக்கு 2.7 தான். ஸோ கண்டிப்பாக அது கிளியர் பண்ணிடும். சம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.